அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். நம்ம தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேள்விகளை பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் 2019 இஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் முடியரசன் என்பது சரியான விடை. குறுகினன், இதை நம்ம எப்படி பிரித்தெழுதணும்? குறுகினன் ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்க. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் என்பது சரியான விடையாகும். ஒப்புரவு, இதற்கு எதிர்ச்சொல் என்ன? ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது தான். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உதவாமை என்பது சரியான விடையாகும். உபம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. ஓம உருபு, இதில் பார்த்தீங்கன்னா முழவு உரல் தடக்கை தாய்போல் பேசும் மகள் வேய்புரை தோல். வேய்னா மூங்கில் போன்ற தோல்னு பார்த்தோம். இதில் மான் மருளும், இதில் மான் மருளும் என்பது உவம உருபு பயின்று வராத தொடராகும். தவறான வினைபரபு என்ன? தண்ணீர் குடித்தான், உமி கருக்கினான், முறுக்கு தின்றான். இதில் பால் பருகினான் தான் வரும். பால் குடித்தான் என்பது தவறான வினைபரபு ஆகும். சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இத்து வர்றது, அப்புறம் இப்பு வர்றது, இதெல்லாம் பார்த்து சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்பது சந்தி பிழையற்றதற்கு சரியான விடையாகும். ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ரிட்ஸ்னா அதனோட பொருள் பார்த்தீங்கன்னா சட்ட ஆவணங்கள் என்பதாகும். பொருள் கூறு தன் அப்படின்னா இதை தன்மை, அது குளிர்ச்சியை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குறட்பால என்ன அணி பயின்று வந்துள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது அகர வரிசைன்னு பார்த்தீங்கன்னா சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம் என்பது அகர வரிசையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்காச்சா, இதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கக்கா கிக்கி குக்கு, அந்த கா வரிசையில் என்ன, சா வரிசையில் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த ஒன்று மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் அரிதே பெரியாரை எல்லாம். இதில் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை என்பது சரியான விடையாகும். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது என்ன தொடர்? அப்போ எழுதிலல்னா இது பார்த்தீங்கன்னா எழுதவில்லை, அதனால இவங்க எதிர்முறை தொடரை குறிக்கும். முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கில்லை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமணி ஆகும். கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுத்து இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எதுகை. இப்போ இதில் என்ன எதுகை? அதில் பார்த்தீங்கன்னா இதில் கூல எதுகை அப்படி கேட்கல, எதுகை தொடை அமைந்து வந்துள்ளது என்பது சரியான விடையாகும். ஓரடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுன்னாவே அது மோனை. அப்போ ஓர் எழுத்துல 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது முற்று மோனை என்பது சரியான விடை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார் ஆவார். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர், அதுவும் ஔவையார் கூறிய கூற்றாகும். நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக. தொன்னூல் விளக்கம், இது மறக்க மாட்டோம், வீரமா முனிவர்.
மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார், நலவெண்பா, புகழேந்தி, திருக்கோவையார், மாணிக்க வாசகர். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். நாறுவ என்னும் சொல் தரும் பொருள் என்ன? நாறுவன்னு பார்த்தீங்கன்னா முளைப்ப என்பது சரியான விடையாகும். புலனடுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர். இது வந்து கபில பற்றி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர் கபிலராவார். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்படத்தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைபடு கடாம் ஆகும். நல்லிகை கடம்புனை நன்னன் வெற்பில் அப்படிங்கிறப்ப நம்ம மலைபடு கடாம் ஞாபகம் வந்துடும். சீத்தலை சாத்தனருக்கு தொடர்பில்லாத தொடர், சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடர். கூல வாணிகம் செய்தவர் சரி, மதுரையில் வாழ்ந்தவர், இளங்கோவடிகளின் உற்ற நண்பர், முதற் சங்க புலவர்களில் ஒருவர் என்பது தவறான ஒன்றும். நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் மாதவி ஆவார். சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் பாடியது பார்த்தீங்கன்னா எதை பாடியிருக்காரு? 4, 5, 6 திருமுறைகள் ஆகும். நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையிடையுடை நந்தி. இத்தொடரில் நந்தி என்ற சொல்லால் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. அடவி அப்படின்னா காடை குறிக்கும். வனப்பு அழகு. பிடி பெண் யானையை குறிக்கும். வீறுனா வலிமையை குறிக்கும். ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று தவறான தொடரை சுட்டுக. மனோன்மணியம் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் என்பது தவறான கூற்று. இது வந்து காப்பிய இலக்கணம் முழுவதும் மனோன்மணியத்தில் உள்ளது. மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம் சரி. இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம் நூலாகும். அடுத்து சொற்பொருள் அறிந்து பொறுத்துக. பிரசம் அப்படின்னா என்னத்தை குறிக்கும்னா தேனை குறிக்கும். வரன் அப்படின்னா வறுமையை குறிக்கும். மதுகை அப்படின்னா பெருமிதத்தை குறிக்கும். கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வத்தை குறிக்கும். கொழுஞ்சோறு என்பது அதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. சித்தர் பாடல்கள் என்றதும் முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவர் சித்தர்களுடைய சமூக உணர்வு என்பது சரியான விடை. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடியபந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடியபந்தல் என குறிக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை குறிக்கும். நூல்கள், நூலாசிரியர்கள், இதில் அழகின் சிரிப்பு இதெல்லாம் நம்ம பார்த்து மனப்பாடமே ஆயிருக்கும். பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். கண்ணன் பாட்டு பாரதியார். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்ன நூல் எந்த வகையை சார்ந்தது? ஞானரதம் பார்த்தீங்கன்னா உரைநடை இலக்கியம் என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. இதில் ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பழையனூரில் பிறந்தார். துறைமுகம், சுவரும் சுண்ணாமும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசனை பெற்றது. இதில் 1, 2, 4 சரி. இது வந்து முதலிய சிறுகதை என்பது தவறான கூற்றாகும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. இமயம் எங்கள் காலடியில் என்னை கவிதை தொகுப்பு நூல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் பிச்சமூர்த்தி அவர்கள் தான் இந்த வரியை கூறியவராவார். பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டார் என்று அறிஞரனா யாருக்கு கடிதம் எழுதினார்? அண்ணானாவே யாருக்கு கடிதம் எழுதியிருப்பாரு? நம்ம தம்பிக்கு என்பது சரியான விடை. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று. இது யாருடைய கூற்று? இதெல்லாம் வந்து கடித இலக்கியத்தில் வரும் மு வரதராசன் அவர்களின் கூற்றாகும். பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைதேர்ந்தனர்? பல்லவர் கால சிற்பிகள் பார்த்தீங்கன்னா யானை உருவங்களை செதுக்குவதில் மிகவும் கைதேர்ந்திருந்தனர். அடுத்த ஒன்று சிறுபஞ்ச மூலம் என்ன இலக்கியம்? இது வந்து அற இலக்கியம்.
குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. இது வந்து நம்ம அடிக்கடி கேட்கப்பட்ட ஈராஸ் பாதிரியார் தமிழ் திறமில்ல திரவிட திராவிட என்பது சரியான விடையாகும். என்றுமுள்ள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர் ஆவார். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் என்பது சரியான விடையாகும். நீங்கள் நான் சொன்னால் கூட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கூடிய ஆன்சர் கண்டிப்பாக ரீகால் ஆகும். ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு எந்த நாளில் பிறந்தார்? 1820 ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார் ஜியு போப் ஆவார். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று உறுதியாக நம்பியவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஆவார். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேஸ் எனவும் சிற்றூர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்பட்டன. பேரூர்கள் பட்டினம், சிற்றூர்கள் வந்து பாக்கவும் எனவும் அழைக்கப்பட்டன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை என்பது சரியான விடை. அடுத்தது அந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அறிவு அற்றம் காக்கும் கருவி திருக்குறள், அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை, தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருக்கு? உங்களுக்கு சுப்புலட்சுமி அம்மையாருக்கு துணை நின்றவர் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் ஆவார். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி. நான் சுப்புலட்சுமின்ட்டு முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் முத்துலட்சுமி ரெட்டியார் ஆவார். தொடி இச்சொல்லின் பொருள் என்ன? தொடின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வளையலை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் என்ன? இதுல ஏறு தழுவுதல் நடைபெறும் என்பது சரியான விடை. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிறுபொழுது பெரும்பொழுது, யார் வந்து கடவுள் யாராரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்ன, அதனுடைய விலங்குகள் என்ன, பூ என்ன, இசைக்கருவிகள் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறை இசை ஆசிரியப்பா என்பது ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்றாகும். பிழையற்ற தொடரை எழுதுக. அவன் கவினன் அல்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடர்னு பார்த்தீங்கன்னா அவன் கவினன் அல்லன் என்பது சரியான விடையாகும். பின்வரும் தொடர்களில் சரியான விடையை எடுத்து எழுதுக. என் மாமா வந்தது. அப்ப இது என்ன வரும்? இது வந்து திணை வலுவை குறிக்கும். சந்தி பிழையற்ற தொடர் தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இதுல நம்ம பார்த்துருப்போம் சந்தி பிழையற்றனா தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழிகளாக உயர்ந்து நிற்க செய்துள்ளது. அப்போ தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். பொறுத்துக. இது ஓரெழுத்து ஒரு மொழியில. தா அப்படின்னா தாவுதல், கா அப்படி என்பது சோலை, வே அப்படிங்கிறது மறை, ஏங்கிறது அம்புவை குறிக்கும் அம்பு. அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தேசியம் காத்த செம்மல் என திருவிக யாரை பாராட்டியுள்ளார்? தேசியம் காத்த செம்மல்னாவே தேவரை முத்துராமலிங்கரை குறிக்கும். அடுத்த ஒன்று பொறுத்துக. கற்றல் அப்படின்னா என்ன வரும்? இது வந்து வேர்ச்சொல்ல கொடுத்துருக்காங்க. கற்றல்னா கல், அதே மாதிரி பெற்ற பெரு, அடக்கி அடக்கு, கேட்டவன் கேள். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் என்ன? கோல்னா பார்த்தீங்கன்னா கோத்தல், கோவை, கோப்பு என்பது கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடராகும். அடுத்த ஒன்று ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம்? ஆதிரையான்ங்கிறது பார்த்தீங்கன்னா கால பெயர் பகுபதம் என்பது சரியான விடை.
தளி இய என்பது எவ்வகை அளபடை? தளி இய என்பது சொல்லிசை அளபடையாகும். விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அப்போ இதற்குரிய கொஸ்டின் வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்பது சரியான விடை. யாழினி திருக்குறள் கற்றாள். அவங்க திருக்குறள் கற்கிறாங்கன்னா இது ஒரு தன்வினை தொடராகும். உரிய விடையை தேர்வு செய்க. தடக்கரி அப்படின்னா, கரீனாவ யானை, தடக்கரிங்கிறது பெரிய யானை, உழுவை புலி, மடங்கள் சிங்கம், கேளல் பன்றி, அதே என்குன்னா கரடிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. இகழ்வெல்லும் வேந்தார்க்கு வேண்டும், இதற்கு பொருத்தமான சொல் என்ன? இகழ்வெல்லும் வேந்தார்க்கு வேண்டும் அப்படிங்கிறது பொழுது என்பது சரியான விடையாகும். திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம். இதுல பார்த்தீங்கன்னா ஒடுக்கமுடைமை, அன்புடைமை இருக்கு, ஆள்வினை உடைமை, ஒழுக்கமுடைமை இருக்கு. ஒடுக்கமுடைமை என்பது தவறான ஒன்றாகும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்தல் என்பது சரியான விடை. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். யார் யாரிடம் கூறியது? ராமன் குகனிடம் நாங்கள் பேர் இருந்தோம், இப்போ உங்களோட சேர்த்து ஐவரானோம் என்று கூறுகிறார். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரு வரிகள் அமைந்த நூல். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை, இந்த பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் கம்பராமாயணம் ஆகும். கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இந்த நூல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை ஆகும். புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றில் எத்தனை துறைகள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 65 துறைகள் உள்ளன. ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த. இதுல ஆரணி எனும் சுட்டப்பெறுபவர், ஆரணியும் என சுட்டப்படுபவர் சிவன் ஆவார். பெரிய புராணம் என்னும் நூலிற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. முத்தொள்ளாயிரம் இதனுடைய ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் நமக்கு தெரியாது என்பது சரியான விடை. வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு. இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் என்பது சரியான விடை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ்ல 10வது பருவம். இதுல 10 பருவங்கள்ல ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள் 7. அங்கே ஒரு 3 மாறி இருக்கும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பருவங்களில் அதனுடைய மாதங்கள் என்னங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகாரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் அண்டப்பகுதியின் உண்டை பிளக்கும்னாவே நம்ம திருவாசகம் ஞாபகம் வந்துடும். குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது? அவர் குலசேகர ஆழ்வார் பாடல் பார்த்தீங்கன்னா 1000 என்கிற தொகுப்பில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைப்பது. இதுல முதல் பிரபந்தம் யாரு? 2ஆம் பிரபந்தம். 3ஆம் பிரபந்தம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அருளியது என்பது சரியான விடையாகும். நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இதான் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பாகும். உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதா ஆவார், சுப்புரத்தின தாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன் ஆவார். இதெல்லாம் நம்ம பார்க்க உங்களுக்கு அப்படி மனப்பாடமே ஆயிரணும். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி பாலசுப்ரமணியம் என்பது சரியான விடை. சாலை இளந்தரேனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் இது. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி இவர் ரிலேட்டடா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புரட்சி முழக்கம் ஆகும். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது. நரம்பின் மறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இசை இலக்கண நூல் ஆகும். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் எனும் நூல் எந்த நடையில்
எழுதப்பட்டுள்ளது. நாடகவியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யுள் வடிவம். செய்யுள் வடிவம் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று விழிப்பு. இந்த சிறுகதை யாருடையது? சிவசங்கரி. கரையும் உருவங்கள் வண்ணநிலவன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தனால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று ஆசிரியரோட நூலை. சுவாமி விபுலானந்தார். மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள் சாகுந்தலம். பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ். காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. உரைநடை காலம் என்பது எந்த நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு தான் உரைநடை காலம் என போற்றப்படுகிறது. நோய்க்கு எது இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பது அவருடைய கூற்றாகும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவானார் என்பது சரியான விடையாகும். வேறுபட்ட இணை எது? இதுல வெனிசு அதை பற்றி கூறியவர் மார்க்கோபோலா என்பது வேறுபட்ட இணையாகும். நாணப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளையத்தான் அவர் நாணப்பச்சிலை என்று போற்றுகிறார். இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள், அதாவது நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் திருவிக்கா ஆவார். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை என்பது சரியான விடை. நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று ஆணையிடுகிறாள். அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் அண்ணா அவர்கள். இதுவும் அந்த பொங்கல் நில அது சார்ந்த ஒரு கடிதமாக இருக்கும். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். யார் யாரை பாடிய வரிகள்? பாரதிதாசன் பெரியாரை பாடிய வரிகள் தான் இந்த வரிகளாகும். இதில் 2019 இந்த கேள்வி முடித்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.